ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து தோட்டத்தில் பண்ணையால் வேலைக்காக இருந்த ஒரு சிறுவனுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த பண்ணையால் வந்து விடியற்காலை நேரத்தில் வந்து இந்த பாலை வந்து கறந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடத்தில் செல்லும்போது அவருக்கு நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோசமாக நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்லையோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க லைஃப்லையோ அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய இமெயில் ஐடிக்கு டைப் பண்ணியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாகவும் நமக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட திருச்செங்கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தோட்டத்தில் பண்ணையாளாக வேலைக்கு இருந்த ஒரு சிறுவனுக்கு நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரோட பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காளிமுத்து. இந்த சம்பவம் எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காளிமுத்து அப்படிங்கிறோட நபரோட மகன் தான் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன இந்த சம்பவத்தில் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த காளிமுத்து அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 காலகட்டங்களில் வந்து இந்த காளிமுத்து அப்படிங்கிறவரோட அப்பா அம்மா வந்து தோட்டத்து வேலை, இந்த வயக்காடு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகள் வந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து செய்கிறது வழக்கம். அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே அந்த கிராமத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில பல தோட்டங்களில் வந்து இந்த களை எடுக்கிறது, புல்லு பிடுங்கிறது, பாத்தி கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த காளிமுத்து அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் அந்த டைமில் வந்து அவர் வந்து படிக்கலை பெரிதா. அவரும் வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட்லேயும் வெளியே செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த காளிமுத்து வந்து அப்பா அம்மாவுக்கு பழக்கங்கிறப்ப இந்த பையனே நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோட்டத்தோட முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலேயே நீ வந்து அப்படி இப்படின்னு பார்த்துக்கடா, 2 மட்டை கிட்ட பொறுக்கி போட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு சம்பளம் மாதிரி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளிமுத்தை வந்து வேலைக்கு ஒரு தோட்டத்தோட முதலாளி வந்து கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது இந்த காளிமுத்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி கூப்பிட்றாருமா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது, சரி போயிரு, உனக்கும் ஒரு வருமானம் மாதிரி, சும்மா இருக்கிறதுக்கு வருமானம் மாதிரி ஆகும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வர முதலாளி அப்படின்ட்டு அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேலைக்கு போகும்போது அவரோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, காலையில் தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் வந்து இந்த தண்ணி பாய்ச்சும் போது வாய்க்கால்களை மடமாற்றி விடுறது, அப்புறம் தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னங்காய்கள், அப்புறம் மட்டை, இந்த மாதிரிலாம் ஒரு ஈவினிங் வரைக்கும் அப்படி எப்படி எடுத்து போடுறது, தோட்டத்தை அப்படியே பராமரிச்சுக்கிற வேலை மாதிரி இவரும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கீழே வந்து ஒரு 2-3 வேலையாட்கள் இருந்தாலும் இவரும் வந்து அவங்களோட சேர்ந்து அப்படி இப்படின்னு அப்படியே தோட்டத்தை பார்த்துக்கிற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இவர் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த தோட்டத்தோட உரிமையாளருக்கு வந்து இந்த தோட்டம் இல்லாமல் இதிலிருந்து பக்கத்து கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அவருக்கு இன்னொரு தோட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தோட்டத்தில் வந்து தோட்டத்தோட உரிமையாளர் வந்து இந்த மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி வளர்த்துட்டு இருக்கிற மாடுகள் வந்து எப்பயுமே நார்மலாக வந்து இந்த பால்காரங்க வந்து அந்த பாலை வந்து கறந்துட்டு போகிறது வந்து வழக்கம். விடிய காத்தால வருவாங்க, அவங்க வந்து கறந்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து தோட்டத்துக்கு வரக்கூடிய பால்காரர் வந்து வரல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தோட்டத்தோட உரிமையாளர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி காளிமுத்து இந்த மாதிரி அந்த தோட்டத்தில் வந்து பால்காரர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வராதனால அதுக்கு முந்தைய நாள் இரவே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தோட்டத்தோட உரிமையாளர், அந்த மாட்டோட உரிமையாளர்கிட்ட சொல்லிடுறாரு. அப்படி சொல்லும்போது இந்த தோட்டத்தோட உரிமையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காளிமுத்து கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த பால்காரர் வந்து பால் கறக்க மாட்டாரு, நீ என்ன பண்ற, கொஞ்சம் காலையில நேரமா போய் அந்த மாடுகளில் பால் கறந்துட்டு வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வச்சிரு, அப்புறம் வந்து கேட்கறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அப்படின்ட்டு இந்த காளிமுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு இரவு வந்து தன்னோட வீட்டுக்கு போகாம தன்னோட தோட்டத்திலேயே தங்கிக்கிறாரு. ஏன்னா காலையில் நேரமாக எந்திரிச்சு பால் கறக்க போகணும் இல்லைங்களா. அப்போ வந்து இந்த சைக்கிளில் வந்து பின்னாடி ஒரு கேன் மாதிரி கட்டிக்கிட்டு பால் கறக்க போகிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது இந்த காளிமுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அப்படி காலையில் நேரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துடுறாரு. மறுநாள் விடிய காலையில் ஒரு 2 மணிக்கு 2:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா பக்கத்து தோட்டம் அப்படிங்கும்போது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிதாக வந்து இந்த பயம் தெரியாது, இருட்டோட பயம்லாம் தெரியாது. அதனால வந்து போகிறது வரதெல்லாம் வழக்கம் தான். அப்படி இருக்கும்போது இந்த காளிமுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விடியற் காலை ஒரு 2 மணி இருக்கும், அந்த டைமில் வந்து எந்திரிச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு சரி பால் கறக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
போயிட்டு அந்த மாடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு போய் பால் கறந்துட்டு திரும்ப ரிட்டன் அந்த போன வழியிலேயே வராரு. வரும்போது என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல, போன வழியிலே திரும்ப வராம அதிலிருந்து இந்த தோட்டத்துக்கு போறக்கு வந்து இன்னொரு குறுக்கு தடம் வந்து இந்த ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு தடம் இருக்கு. போகும்போது வந்து ஈஸியாக போயிட்டார், வெறும் சைக்கிள் எடுத்துகிட்டு போனோன்னா. வரும்போது இந்த பால் கேன் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால வந்து மிதிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமாக தெரிஞ்சுதா இல்லை நள்ளிரவு நேரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் டயர்டாக நினச்சாரு என்னன்னு தெரியல. சரி, ஷார்ட்கட்டில் இந்த ஒத்தையடி பாதை நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்க மாட்டிருக்கு, அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அந்த வழியிலேயே நம்ம குறுக்க போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக சைக்கிளை ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த வழியாக அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாது நம்ம எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தடத்தில் அவர் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமத்தில் அந்த ஒத்தையடி பாதை மாதிரி போகுது பார்த்தீங்களா, அந்த பாதையை வந்து பகல் நேரங்களில் நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் நள்ளிரவு நேரம் இரவு நேரங்கள்லாம் யாரும் பெரிதாக அந்த பாதையை பயன்படுத்துறதில்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு ஆலமரம் இருக்குது. ஆலமரமாக அரச மரமாக தெரியல, ஒரு மரம் ஒன்று பெரிய மரம் இருக்காமா. அந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த ஆன்மாக்கள் நடமாட்டம் இருக்கிறதா வந்து அந்த கிராமத்தில் பெரும்பாலும் பேசிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல ஆன்மாக்களை பார்த்ததாகவும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசல் புரசலாக இவருக்கும் தெரிய வந்திருக்கு. ஆனால் இவர் பார்க்காதனாலேயோ இல்லை இவருக்கு பெரிதாக இளம் வயதாக இருக்கிறனால பயம் தெரியாதனாலேயோ என்னமோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அந்த வழியாக போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஒத்தையடி பாதை வழியாக தானே போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த 2 பக்கமும் காடு தானே. அப்படி காடாக இருக்கும்போது என்ன தோணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் அவர் வரும்போது ஜாலியாக வந்துட்டார். ஆனால் கிட்டத்தட்ட அந்த மரத்தை நெருங்கிறதுக்கு இன்னொரு 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்கணும்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரியே ஒரு உணர்வு இவருக்கு தென்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்மளே வந்து தனியாக ஒரு இடத்துல எதையோ யோசிச்சுக்கிட்டு நம்ம தனியாக ஒரு வழியில் யாருமே இல்லாத வழியில் நம்ம நடந்து போகிறோன்னு வைங்களேன். அப்போ வந்து நமக்கு எதிர்ச்சியாவோ இல்லை என்னன்னு தெரியாது, நமக்கே ஒரு உள்ளுணர்வு மாதிரி வர ஆரம்பிக்கும், யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வர மாதிரி. அந்த மாதிரி இவருக்கு வந்து யாரோ இவரை பின்தொடர்ந்து வர மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம போகலாம், எதுவும் இருக்காது, நம்மளோட ஆட்கள் நடமாட்டம் இல்லாதனால நம்மளோட பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை கொஞ்சம் வேகமாக மிதிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பின்தொடர்ந்து வர மாதிரி இவருக்கு உணர்வு தென்பட்டது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலியோரத்தில் சரசரன்னு ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, அதாவது அந்த கரையோரங்களில். அப்படி சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் கண்களுக்கு பெரிதாக எதுவும் தட்டுப்படல. சரி அப்படின்ட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டே தான் பார்க்குறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் ஏதோ சடக்குன்னு கிராஸ் ஆகி அந்த பக்கம் போன மாதிரி இவர் சைக்கிளுக்கு பக்கத்தில் கிராஸ் ஆகி போகுது. அப்படி கிராஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நிலை தடுமாறி சைக்கிளை கீழே போட்டு அந்த இடத்துலயே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முத்தி பார்க்குறாரு. ஒன்றும் அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்து அவரால் எந்திரிக்க முடியல. அதாவது வந்து அவர் இடுப்பு கீழே வந்து ஏதோ வேலை செய்யாத மாதிரி இடுப்பு கிட்ட ஏதோ கட்டி வச்ச மாதிரி அவ்வளோ வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தென்பட ஆரம்பிக்குது. அந்த டைமில் என்னடா அது எந்திரிக்க முடியல, பால் வேற கொட்டிட்டு போகுது கீழே, சைக்கிள் சாஞ்சனால பால் கிட்ட கீழே கொட்டிடுச்சு இல்லைங்களா, அதனால கொட்டி கீழே இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அவரால் எந்திரிக்கவும் முடியல, மூவ் பண்ணவும் முடியல. என்னடா நடக்குது இங்கே, இவ்வளோ நேரம் நல்லா தாண்டா வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி பார்க்குறாரு, கத்துறாரு, அப்படியே யாராவது இருந்தால் வாங்க அப்படி இப்படின்னு கத்துறாரு. நள்ளிரவு நேரத்தில் யார் வருவா, அதுவும் ஒத்தையடி பாதை வேற, அந்த வழியாக வேற பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கத்திக்கிட்டே இருக்காரு, யாரும் வர மாதிரி தெரில. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஏதோ உருவமோ மிருகமோ தெரிஞ்சது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இவர் கத்திக்கிட்டே இருக்காரு. கத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்டாகி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடமே அப்படியே ஒரு நிசப்தமாக ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது எதர்ச்சியாக அவர் வந்து அந்த விழுந்த இடத்துலேருந்து நிமிந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் விழுந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி தொலைவில் அவங்க அந்த ஊர்க்காரங்க சொன்ன அந்த ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரம் மட்டும் இல்லாமல் அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கருன்னு ஒரு உருவம் வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்றுட்டு இவரையே பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருதோ, ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. யாராவது வாங்க அப்படின்னு பயத்தோட கத்துறாரு. அப்படியே கத்திட்டு இருக்கும்போது அந்த உருவம் வந்து அங்கே நின்றுட்டு இவர் வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு கோபத்தோட. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தனக்கு அறியாமல் வேண்டுனாரா இல்லை என்னன்னு தெரியல. அந்த டைமில்
அவங்க கிராமத்தில் வந்து இந்த மதுரை வீரசாமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் இருக்க மாட்டிருக்கு. இவருக்கும் இந்த மதுரை வீரன் சாமி அப்படின்னா ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மதுரை வீரா எப்படியாவது என்னை காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேண்டிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு திரும்ப அந்த இடத்துல பார்க்குறாரு. அந்த உருவம் அந்த இடத்துலயே நிற்கிது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கையை வச்சு கண்ணை மூடிட்டு பயத்தில் கீழே குனிஞ்சுக்கிட்டு மதுரை வீரா எப்படியாவது என்னை காப்பாற்றிருப்பா, என் உசுரை எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருக்காரு. அந்த உருவமும் இவரை நோக்கி வர மாதிரியே ஒரு உணர்வு இவருக்கு தென்படுது. அப்படியே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன நினைச்சாரோ, ஆனால் இந்த சாமி பேரை கத்திக்கிட்டே மதுரை வீரா நீ காப்பாற்றணும் காப்பாற்றணும் எப்படியாவது என்னை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த வழியில் வந்துட்டேன், இந்த ஒரு தடவை என்னை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இப்போ கத்திக்கிட்டே கீழே குனிஞ்சிட்டே கத்திக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடம் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைதியாக ஆரம்பிக்குது. அப்படி அமைதியாகும்போது எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரில. தூரத்தில் வந்து இந்த மாட்டு வண்டி, அப்பத்த மாட்டு வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா சலக்குன்னு இந்த சலங்க சவுண்டெல்லாம் கேட்கும். சில மாட்டு வண்டிகளை வந்து இந்த கொம்பில் கட்டுவாங்க சில பேர் வந்து அழகுக்காக கால்லையும் கட்டுவாங்க. அப்படி இந்த சலங்கை சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அந்த பயத்தோட என்னடா இந்த சலங்க சத்தம் வேற கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு வந்து பயந்துட்டாரு. அப்புறம் தான் என்னடா ஏதோ மாட்டு வண்டி மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் திரும்பி பார்க்குறாரு. இவர் கண்ணுக்கு எதுவும் பெருசாக அப்போதைக்கு தென்படலை. ஆனால் இந்த சலங்க சத்தம் மட்டும் இவரை நோக்கி பக்கத்தில் வர மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே முன்னாடி எந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. இந்த சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த உருவம் போயிருச்சாட்டிருக்கு அந்த இடத்த விட்டு. சரி அந்த உருவத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப முடியாமல் திரும்பி பின்னாடி தானே அந்த வண்டி சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இந்த கிராமத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய வேற யாரோ ஒரு பெரியவர் போல. அந்த பெரியவர் வந்து எதர்ச்சியாக வந்தாரா இல்லை அந்த மதுரை வீரனோட நேரமா நம்ம தெரியல. அந்த வழியாக அந்த மாட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காரு தீப்பந்தத்தோட. அப்படி வரும்போது அந்த தீப்பந்த வெளிச்சத்தில் இவர் கீழே கிடக்கிறத பார்த்தோன்னே யார்ப்பா நீ இங்கே விழுந்து கிடக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐயா இந்த மாதிரி வந்தேன் நான், இந்த மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வழியாக நீ ஏன்ப்பா வந்த, அதுவும் கையில் ஒரு லைட் இல்லை ஒரு இது இல்லை, எப்படி நீ இந்த வழியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக இவரை தூக்கி மாட்டு வண்டிக்கு பின்னாடி இடம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இவரையும் போட்டுட்டு சைக்கிளை வந்து ஒரு ஓரமாக மாட்டு வண்டிக்கு பின்னாடியே கயிறை வச்சு ஒரு கட்டுற மாதிரி கட்டி எந்த கிராமம் அப்படின்னு கேட்டு இந்த பக்கத்து கிராமம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பக்கத்து கிராமத்தில் விட்டுருக்காரு. அப்படி விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ரொம்ப நாளாக அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி அவரால் அந்த முதுகு வந்து என்னன்னு தெரியல, விழுந்தது சைக்கிள்லேருந்து தான் விழுந்தார். ஆனால் வந்து அவரால் எந்திரிக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா சரி கோயிலுக்காவது கூட்டிகிட்டு போகலாம். வைத்தியரை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. வைத்தியருங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டு சரி விழுந்ததில் ஏதோ சுலுக்கி இருக்கும் போல். அப்போ வந்து 90 காலகட்டத்தில் பெருசாக என்ன வைத்தியம் இருக்கும், எல்லாம் நாட்டு வைத்தியம் மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது இவங்க பச்சளை கிச்சலெல்லாம் அரைச்சி போட்டு இந்த மாதிரி கொடுங்க 4-5 நாட்களில் தேறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. பெரிதாக தெரியல போல் அவங்களுக்கும். அப்புறம் இந்த தோட்டத்தோட உரிமையாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த காளிமுத்து அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னடா ஆச்சு, போகும்போது நல்லா தானே போனேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த நடந்தது அப்படின்னு சொல்லலை, சைக்கிள்லேருந்து விழுந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்த தோட்டத்து முதலாளி எல்லாரும் போனதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி முதலாளி நான் வந்து அந்த தடத்து வழியாக வந்தேன், வரும்போது குறுக்க ஒரு தடம் வந்துச்சு, அந்த வழியாக நான் வந்தேன். அப்போ அந்த ஆலமரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யாரோ கிராஸ் பண்ண மாதிரி வரவும் நான் டக்குன்னு சைக்கிளை சாய்ச்சி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலாளிக்கு புரிஞ்சிருது என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் முனியோட நடமாட்டம் இருந்திருக்க மாட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக நீ ஏன்டா போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி இதுக்கு வந்து தீர்வை வந்து மதுரை வீரன் தான், இவர் தான் சொல்லியிருப்பார் ஆல்ரெடி இந்த மாதிரி. அப்போ நான் ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன். அப்போ ஒரு மாட்டு வண்டியில் தான் ஒருத்தர் வந்தார், வந்து என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அப்படின்னு நினைக்கும் போது தோட்டத்தோட முதலாளிக்கு வந்து சிங்க் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு தெரில. அமானுஷம்னாலே கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை வீரனை இந்த காளிமுத்தியும் அவங்க அப்பா அம்மாவையும் இந்த மாதிரி மதுரை வீரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, போயிட்டு எதுவும் வந்துச்சுட்டு வாங்க சரியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை சரி அப்படின்ட்டு மாட்டு வண்டியில் கூட்டிக்கிட்டு அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போகிறாங்க. அப்படி போய் அங்கே வந்து அந்த பூசாரி வந்து சாமியாடி குறியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி
அன்னைக்கு வந்து நான் அப்போ இந்த சாமியெல்லாம் வந்து அந்த மதுரை வீரன் பூசாரி வந்து குறியாடுறாரு. அப்படி ஆடும்போது அன்னைக்கு நான் இல்லைன்னா உன் மகனாக இருந்திருக்க மாட்டான், அன்னைக்கு என்னால் தான் உன் மகன் காப்பாற்றப்பட்டான், அது வந்து உன் மகனை கொல்லலாங்கிற ஒரு இதில் தான் வந்தது, ஆனால் நான் வர சத்தம் கேட்டு தான் முதுகில் அடித்ததோட போயிருச்சு, இல்லைன்னா இந்நேரம் உன் மகன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமியாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவர் காளிமுத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ உங்களால் தான் நான் காப்பாற்றப்பட்டனா அப்படின்னு நினச்சிட்டு சாமி எப்படியாவது என்ன நடக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5-6 எலுமிச்சம்பழ கனிகளை வந்து மதுரை வீரன் காலடியில் வைத்த ஒரு எலுமிச்சம்பழங்களை கொண்டாந்து இதில் வந்து டெய்லியும் அவனுக்கு வந்து ஒரு 5-6 நாட்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கறது. அப்புறம் சில எலுமிச்சங்கனிகளை வந்து திருநீரோட கலந்து தலையில் தேய்ச்சி உள்ளங்கையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி அவனை குளிப்பாட்டுங்க, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே சரியாயிருவான், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் சாமி கும்பிட்டு சரி அப்படின்ட்டு பையனை கூட்டிகிட்டு வந்து அவர் அந்த பூசாரி சொன்ன மாதிரியே செய்யவும் பின் நாட்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நடக்கவும் நார்மலாகவும் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தடத்து வழியாக பெரிதாக இவர் போகிறது இல்லையாமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து பெருசானதுக்கப்புறம் வெளியூருக்கு வேலைக்கு வந்து இவர் போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தடம் வந்து இந்த தெருவிளக்கெல்லாம் வர ஆரம்பித்து அந்த முனி என்னாச்சு ஏதாச்சுங்கிறதும் தெரியல. ஆனால் இப்போ வந்து அந்த வழியை வந்து நிறைய பேர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த முனியோட ஸ்டார்டிங் பீரியட் என்ன, எப்படி வந்தது பிடிச்சதுங்கிறதெல்லாம் பெரிதாக யாருக்கும் தெரியல ப்ரோ. அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளிதாஸ் அப்படிங்கிறவரோட மகன் வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் வந்து பால் கறக்க போயிட்டு தவறான ஒரு வழியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எங்கள் அப்பாவை அட்டாக் பண்ணி ஏதோ மதுரை வீரம் புண்ணியத்தால் அட்டாக் பண்ணதோட தப்பிச்சு எங்கள் அப்பா வந்துட்டார். இல்லைன்னா அந்த முனியால் எங்கள் அப்பா வந்து அன்னைக்கு முடிஞ்சிருப்பார். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் முனி அடித்து அந்த ஏரியாவில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பேச்சிருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அதை நம்பாமல் தானே இவர் போனார். அதனால் வந்து எங்கள் அப்பா நம்பாமல் போய் அவரே பட்டு தீர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா நம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சு, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது லைஃப்பில் இந்த மாதிரி கோஸ்ட் சம்பவம் இல்லைனா ரியல் இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய இமெயிலுக்கு டைப் பண்ணியோ அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டாகவும் நமக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.